இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க, லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்கிறோம். இது முதல்ல மேற்கு பக்கம் மேலை நாடுகள், அமெரிக்கா அந்த மாதிரி போன்ற நாடுகளில் ரொம்ப பிரதானமாக இதை வந்து பார்க்க முடியும். ரொம்ப காமனாகவும் நீங்கள் அங்கெல்லாம் பார்ப்பாங்க. கல்யாணமே பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒன்றா பழகுவோம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி பழகுவோம் அப்படின்னு, அப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறது அங்கே ரொம்ப இருக்கும். நம்ம ஊரில் அது வந்து அந்த கல்ச்சர் இல்லை, இப்போ வந்துருச்சு, இது ரொம்ப டேஞ்சராச்சு அப்படின்னு பெரியவர்கள், இந்த பழைய கோட்பாடுகள் இருக்கிறவங்களுக்கு அது தோணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன, ஏன் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காலப்போக்கில் அப்படி மாறிக்கிட்டு வருது. பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தோம், ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்கெல்லாம் ஒன்றா இருந்து, பேர பிள்ளைங்கள்லாம் ஒன்றா இருந்து, ஒரு வீட்டிலையே ஒரு 20-30 பேர் இருந்த காலம் போய் அப்படியே குறைஞ்சி வந்து இப்போ கணவன் மனைவியே ஒரு வீட்டில் இல்லாமல், அதுவும் கல்யாணமே பண்ணாமல் இந்த மாதிரி போகிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. இந்த சூழ்நிலை தப்பாக போகுதா கரெக்டாக போகுதா அப்படின்னா, இது வந்து ரொம்ப காலமாகவே இது இப்படி தாங்க இருக்குது. முதல்ல இது வெளியில் தெரியாமல் இருந்தது, இப்போ வெளிப்படையாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இதில் 2 விதமான கல்ச்சர் இந்த உலகத்தில் பிரதானமாக இருக்கிறது. இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளில், ஈஸ்டில் வேறு மாதிரி இருக்குது. அதாவது இப்போ முதல்ல இந்த ஈஸ்டர்ன் கல்ச்சருக்கு வருவோம். நம்மெல்லாம் அங்கேருந்து வந்தவங்க தான். அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி, அதாவது ஒருத்தர் திருமணம் செய்து கொண்டால் கடைசி காலம் வரைக்கும் அந்த ஆண் அந்த பெண்ணோடையும், அந்த பெண் அந்த ஆணோடையும் வாழ்கிறது தான் ஒரு அற்புதமான வாழ்க்கை, பிரமாதம். அந்த மாதிரி ஒருத்தரால் அன்போடு வாழ முடிஞ்சதுன்னா அது மாதிரி ஒரு சிறந்த வாழ்க்கை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பெஸ்ட்டு. ஆனால் இது 2 பேரும் ஜஸ்ட்டு ஒன்றா 50 வருஷம் வாழ்ந்துட்டாங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் அது சிறந்ததுன்னு முடிவு பண்ணிட முடியாது. எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்குள்ள பரஸ்பரம் அன்புங்கிற விஷயம், இதுதாங்க ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த அன்புங்கிற விஷயம் இருந்தால் மட்டுமே அது உண்மையான வாழ்க்கையாக நம்ம கருதணும். அன்பு இல்லை, நான் இவர் கழுத்தில் தாலி கட்டிட்டேன், இவருங்க என்னோடய மனைவி, இது இவருடைய கணவர், என்ன பிரச்சனை நான் வந்தாலும் அவர் மேலே எனக்கு அன்பே இல்லைன்னாலும் இவரை பிரியவே நான் கூடாது, இவர் கூட தான் நான் வாழ்ந்தே ஆகணும்னு ஒரு கட்டாயத்தின் பேரில் அது வாழ்ந்தால் அது வாழ்க்கையே அல்ல. அந்த காலத்தில் நிறைய பெண்கள் இந்த மாதிரி தான் சகிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. நிறைய ஆண்கள், குறிப்பாக பெண்கள் வந்து சகித்து கொண்டு இருந்தார்கள். அதாவது ஒரு பெண்ணோட நான் இன்டிமேட்டாக ஒரு தாம்பத்திய வாழ்க்கை நான் வைக்கிறேன், அது என்னுடைய மனைவியாகவே இருந்தாலும் அவங்களுக்கு அதில் அன்பு இல்லை, வெறும் கணவன் மனைவிங்கிறதுனால நான் உன் கூட நான் தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே அங்கேயே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேப் அப்படிங்கிற விஷயத்துக்கு சமானம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த பெண்ணுக்கு அன்பு இல்லை, விருப்பம் இல்லை. ஏன்னா நான் இவரோட மனைவி, அதனால் நான் அவர் கூட அந்த வாழ்க்கையில் இருந்தே ஆகணுங்கிற கட்டாயத்தின் பேரில் இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு வருந்தத்தக்க விஷயம், ரொம்ப கவலைக்கிடமான விஷயம். இப்போ இதுக்கும் திருமணத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இது வந்து திருமணம்ங்கிறது ஒரு சடங்கு, அவ்வளோதான். ஆனால் உண்மையான அன்பு அந்த இடத்துல இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ சாப்டர் க்ளோஸ்ட் அங்கே. இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த ஈஸ்டர்னில், இப்போ நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன், 1000 பேரை வச்சு சாட்சியாக வைத்து அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து திருமணத்தை பண்ணிட்டேன், என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியாது, சமுதாயத்தில் என்னை தவறாக பேசுவார்கள், அதற்காக நான் உன் கூட வாழ்ந்துட்டுருக்கிறேன். இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். இது ஈஸ்டில். இப்போ வெஸ்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, மேற்கு பக்கத்தில் ஐயோ இப்போ நான் உன்னைய கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை பூரா நான் கமிட்மெண்ட் ஆகிடுமே, நான் கமிட் ஆகிடுவேனே. இந்த கமிட் ஆகிடுவேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லார்கிட்டையும் நீங்கள் பயன்படுத்துகிறாங்க ரொம்ப சர்வசாதாரணமாக. அப்போ நான் உன்னைய விட்டு பிரிஞ்சு போக முடியாது, உன் கூட தான் வாழ்ந்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வந்து விடுகிறது. அந்த பயத்தில் இப்போ நான் உன்னை நம்ம 2 பேரும் வாழலாம்,
பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த லிவிங் டுகெதர். அப்போ மனசுக்குள்ளே இங்கே அன்புங்கிறதுக்கு வேலை கிடையாது. இப்போ நான் உங்க கூட கண்டினியூஸாக வாழணுமே, அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தான் இந்த திருமணம். ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு அவங்க பயந்துக்கிட்டு தான் இந்த லிவினுக்குள்ளே வர்றாங்க. அப்போ லிவினில் இருக்கும்போதும் அவங்களுக்குள்ள பரஸ்பரம் அன்பு இருக்குதா அப்படின்னா அங்கே கிடையாது. அன்பு இருந்ததுன்னா அது ரொம்ப பிரமாதம், ரொம்ப அற்புதமான விஷயம். அப்போ இவன் என்னன்னா, எனக்கு பிடிக்கலன்னா உன்னைய விட்டுட்டு நான் அடுத்த ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளுங்கிற மைண்ட் செட் அவனுக்குள்ள, அதுதான் ஃப்ரீடம்னு நினைக்கிறாங்க. இப்போ நீ இந்த பெண்ணோட உன்னால் வாழ முடியல, எதற்காக உன்னால் வாழ முடியல அப்படிங்கிற அந்த காரணம் நீ அறிந்து அதுக்குண்டான ஞானம் வரல அப்படின்னா, நீ அடுத்த பெண்ணோட வாழும்போதும் உனக்கு அதே பயம் இருக்கும், கமிட்மெண்ட் ஆக மாட்டோம். ஸோ அங்கேயும் கமிட்மெண்ட் ஆகிறதில்ல. இப்படியே இது போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை விட ஒரு கேவலமான விஷயம் இருக்க முடியாது. ஏன்னா வாழ்க்கை உனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. இது நீ பெண்ணிடத்தில் குறை பார்க்கிறாய், ஒரு பெண் ஆணிடத்தில் ஒரு குறையை பார்க்கிறது. அந்த குறை எங்கிட்ட தான் இருக்குது. எனக்குள்ள இந்த அன்புங்கிறது ஒன்று மிஸ் ஆகிறதுனால தான் நான் இந்த பெண்ணு கூட எனக்கு வாழ பயமாக இருக்குது, எந்த நேரத்துலையும் நான் விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவன் கல்யாணமே பண்ண மாட்டான். ஸோ அது உள்ளே இறங்கும் போதே ஒரு பயத்தோடு தான் இறங்குறான். ஸோ இங்கேயும் அன்பு கிடையாது, அதனால் விட்டுட்டு போயிடுறான். ஈஸ்ட்லேயும் அன்பு கிடையாது, ஆனால் என்னால் பிரிய முடியல. ஓகே, அதனால தான் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸுக்குள்ளே போய்டுறோம். கல்யாணம் ஆனாலுமே அந்த மாதிரி ஒரு தொடர்புக்குள்ளே போயிடும். இன்றைக்கி சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட்டில் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் லீகல்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போது ஜுடிஷியரியே அதை அப்ரூவ் பண்ணுதுன்னா பார்த்துக்கோங்க. அப்போது ஸோ இது அதை நோக்கி தான் போகுது. அப்போ என்ன மக்களுக்கு என்ன தோணுது, எதுக்கு நான் இப்போ கல்யாணம் பண்ணணும், லிவினில் போயிடலாமே. அப்போ இதுக்கு லிவின் சொல்யூஷன். ஆனால் இது ரெண்டுக்குமே இது லிவின் சொல்யூஷன் கிடையாது. ஒரே சொல்யூஷன். இங்கே எது மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள், அன்பு தான் மிஸ் ஆகுது. நான் ஒருவரிடத்தில் அன்பாக என்னால் அந்த உண்மையான அன்பு எனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த அன்புங்கிற சக்தி நம்மளை பிரிக்கவே விடாதுங்க. இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் தாலி கட்டியிருக்கீங்களா இல்லை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையாங்கிறது அங்கே பாயிண்ட்டே இல்லை. கல்யாணம் பண்ணவன் சிக்கிக்கிட்டோன்னு நினச்சி கஷ்டப்பட்டுட்ருக்கான். கல்யாணம் பண்ணாதவங்க, லிவினில் இருக்கிறவங்க விட்டுட்டு போகணுமேங்கிற இன்செக்யூரிட்டியில் கஷ்டத்தில் இருக்கா. ஆக மொத்தம் ரெண்டு பேருமே கஷ்டப்படுறாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்கங்கிற காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சிச்சுவேஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னா அங்கே அன்புங்கிறது இல்லை. அன்பு அப்படின்னா என்னங்கிற இது யாருக்கும் இன்னும் புரியல. இது வெறும் அறிவாக பார்த்தால் புரியாது. இப்போ நான் சொன்னால் கூட உங்களுக்கு புரியுமா இல்லையான்னு தெரியல. இது உணரப்பட வேண்டிய ஒரு பொருள். அதாவது இன்றைக்கி கல்யாணம் பண்ணும்போது நிறைய இளைஞர்கள், ஆண் பெண்கள் எல்லாம் தனக்குள்ள பேசிக்கிறாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கணும், இப்படிலாம் நான் கண்டிஷன் ஆண் ஒருத்தன் போடுறான், பெண்ணும் அத்தனை கண்டிஷனுக்கு போடுது. இதெல்லாம் ஒத்து வந்தால் நம்ம பண்ணிக்கலாம், இல்லைன்னா இல்லை. அதெல்லாம் ஒத்து வருதான்னு அந்த மேரேஜ் இந்த மேட்சிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். ஐயா, இதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாதுங்க. ஒன்றே ஒன்று தான் வேலை செய்யும். நான் உன்னை திருமணம் செய்து கொண்டு உன்னை எப்படி நான் சந்தோஷமாக வைத்து கொள்ளணுங்கிறத நான் பார்க்கணும். ஒரு ஆணாக, ஒரு பெண்ணாக, அந்த பெண் இந்த ஆணை நான் திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு நான் என்ன செய்ய, நான் என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் அன்பு. நான் என்ன இவர்கிட்டருந்து எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறது அன்பு இல்லை. இது என்னைக்கு இந்த நிலைப்பாடு மாறுகிறதோ அன்னைக்கு இந்த லிவின் இதுவும் போயிடும், எல்லாமே போய் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அந்த ஆணுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், ஒரு பெண்ணுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அந்த தைரியம் வந்துருச்சுன்னா அங்கே கமிட்மெண்ட் கிடையாது, அன்பு மட்டும்தான் இருக்கும். அன்பு இருக்கும்போது அவங்க பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் பிரிஞ்சு போகணுங்கிற எண்ணமே அங்கே வராது. ஸோ இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க. காதலர்கள், அதாவது காதலிக்கும் போது அந்த ஆண் பெண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். 5 மணிக்கு என்னை கொண்டு போய் இங்கே ட்ராப் பண்ணுன்னா 4 மணிலேருந்து தூங்க மாட்டான், ராத்திரி பூரா தூங்க மாட்டான், என்ன வேணால் பண்ணுவான்.
அந்த காதலிக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். காதலித்து கொண்டு இருக்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த திருமணம்னு ஒன்று நடந்ததுக்கப்புறம், தாலின்னு ஒன்று கட்டினதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கவனிங்க, ஏய் இவன் என் மனைவி ஆயிட்டா அப்படின்னா அங்கே தான் டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆகிடும். ஏய் நீ என்னோட மனைவி, இது ஒரு சட்டம், நீ எனக்கு சொந்தம் அப்படின்னு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த உயிர்த்தன்மைக்கு மரியாதை இல்லாமல் போய் அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு நீ இந்த சட்டத்துக்குள்ளே நீ நடக்கணும், நீ என்னுடைய சொத்து, என்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்கான்ஷியஸாக நமக்குள்ளே போயிடுது. அப்போது என்னுடைய சொத்து, என்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அதை ஒரு பொருளாக மாற்றிட்டீங்க. ஒரு உயிரை பொருளாக மாற்றி விட்டீர்கள். இதைத்தான் நான் இன்னொரு காணொலியில் நான் பேசியிருப்பேன். அப்போ பொருளாக நீ மாற்றிட்ட அப்படின்னா அப்போ என்னோட கண்ட்ரோலுக்கு நீ வரணும், நான் சொன்னதெல்லாம் நீ கேட்கணும். முடிஞ்சு போச்சு. இங்கேயே அன்பு இல்லை. இது ஒரு தப்பான ஒரு புரிதலுக்குள்ளே போயிட்டோம். இப்போ ஒரு பொருள் என்ன சொன்னாலும் கேட்கும். இப்போ கார் இருக்குன்னா அந்த காருக்குன்னு அஜெண்டா கிடையாது. நான் எங்கே போக சொல்கிறேன்னா அந்த கார் போகும். என் மொபைல் இருக்குன்னா அந்த மொபைலுக்குன்னு ஒரு அஜெண்டா கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மொபைல் கேட்கும். என்னுடைய சேர் இருக்குன்னா அந்த சேருக்குன்னு ஒரு அஜெண்டா கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த சேர் கேட்கும். ஆனால் உயிர் அப்படி இல்லையே. உயிர் கேட்காது. அதுக்குன்னு ஒரு கர்மா இருக்குது, அதுக்குன்னு ஒரு உயிர் இருக்கு இல்லையா? ஸோ அது அதுபடி தான் போகும். ஸோ இங்கே இதைத்தான் புரிஞ்சுக்கணும். ஸோ லிவின்ல இருக்கிறதும் சரி, திருமணம் செய்து கொள்வதும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே அன்புன்னு ஒன்று இல்லை அப்படின்னா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதனால தான் அந்த சமுதாயம் அதை நோக்கி போகிறது. அதுக்குள்ளேயும் தோற்று போயிடுவாங்க. இப்போ கல்யாணத்துக்கு பயந்துக்கிட்டு லிவினில் இருக்கிறாங்க, நாளைக்கு லிவினில் பயந்துக்கிட்டு இன்னொன்றுக்கு போவாங்க, இன்னொன்றில் பயந்துக்கிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகும். இது இப்படியே தான் போகுமே தவிர அடிப்படையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அன்புன்னு ஒன்று உள்ளே வந்துருச்சு அப்படின்னா, ஒரு பெண்ணிடத்தில் நான் அன்பாக இருக்க முடியும்னா வாழ்க்கை பூரா நீங்கள் ஒன்றா தான் இருப்பீங்க. தட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங். திருமணம் பண்ணாலும் சரி, பண்ணலைனாலும் சரி, இந்த பெண்ணோட எனக்கு அன்பு இருக்குன்னா நான் எப்படி விட முடியும்? அந்த பெண்ணும் என்னை விடாது, நானும் அந்த பெண்ணை விட போவதில்லை. இது அன்புங்கிற உணர்வுக்கு உள்ள சக்தி. திருமணம்ங்கிறது வெறும் சடங்கு தான். அதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உணர்வு தான் முக்கியம். நீங்கள் அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, திருமணம். இரு மனங்களும் அங்கே கடவுள் தன்மை. திரு என்றால் கடவுள் தன்மை என்ற அர்த்தம். அந்த தன்மையை உணர்ந்த இரு மனங்கள் ஒன்றாக சேர்கின்றன. உடம்பு கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். மனதளவில் அப்படி ஒரு அந்யோன்யம் வந்துவிட்டால் பிரிவினைக்கு வாய்ப்பே இல்லை. திருமணம் என்பது வெறும் சடங்காக மட்டுமே இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.